உங்களோட பார்வையில இந்த 6 ஆண்டுகள்ல இந்த வழக்கு எந்தெந்த சிக்கல்களை சந்திச்சது, எந்தெந்த அரசியல் தலையீடுகளை சந்திச்சதுன்னு பாக்குறீங்க? அதாவது பல்வேறு சிக்கல்களை சந்திச்சிருக்கு. குறிப்பா பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர்களையோ புகைப்படங்களையோ வெளிப்படுத்தக்கூடாது. நம்ம நிர்பயா வழக்குல கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேரை இன்றைக்கும் நிர்பயான்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க போக்சோ ஆக்ட் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி உமன் ஹராஸ்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி, பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அந்த விக்டிம்களுடைய பெயர்களையோ புகைப்படங்களையோ வெளியிடக்கூடாது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்கள்லாம் வெளியில விட்டாங்க. அதை அன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் கூட இதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த அளவுக்குலாம் இந்த விஷயம். அதே போல எஃப்ஐஆர்ல சில பேருடைய பெயரை சேர்க்க மாட்டோம், அவர்களுடைய பெயரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட நடந்த ஒரு விஷயம். அதிமுகவினுடைய பொறுப்பாளர்கள் இதுல சிக்கி இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அன்றைக்கு அதிமுகவினுடைய ஆட்சி தான் நடைபெற்றது. அதனால இந்த இந்த தகவல்களே பெரிய அளவுக்கு வெளியில வராமல் இருந்தது. ஆனால் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அண்ணன் தாக்கப்படுறாரு, அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுது. அப்ப அவங்கதான் என்ன பண்றாங்கன்னா வெளியில புகார் கொடுக்கறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில தான் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பிறகு புகார். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா நீதிமன்றங்கள்ல நம்ம கேட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, சாட்சியங்களை வெளியில விட்டா இவங்க கலைச்சிருவாங்க, இவர்களை அக்யூஸ்டுகளை வெளியில இடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பார்க்க போனா இதுல 50க்கும் மேற்பட்ட சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் 40க்கும் மேற்பட்ட கருவிகளை கொண்ட சாட்சியங்கள்லாம் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது.